பேரன்பிற்குரிய விழா தலைவர் கழுதகை நண்பர் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களே, சாதாரண மனிதராக பிறந்து மனிதராக வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழக அமைச்சரவையின் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, விளையாட்டுத்துறையின் நல்ல அமைச்சர் அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நிதி அமைச்சர், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் குடும்ப நண்பர் திரு என் மரிய வில்சன் அவர்களே, எந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்து தமிழக முதல்வரின் நெஞ்சத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிற பள்ளி கல்வித்துறையினுடைய நல்ல அமைச்சர் அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனர் திரு பி வெங்கட்ராமன் ராஜா அவர்களே, திரு மேனுவல் ஆரோன் அவர்களே, டாக்டர் எம் மாணிக்கம் அவர்களே, திரு அஜய் பட்டேல் அவர்களே, திருமதி வீட்டா டேனி அவர்களே, இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற அருமை சகோதரர் டிவி சுந்தர் அவர்களே, ஸ்டீஃபன் பாலுசாமி அவர்களே, ஸ்ரீனிவாசன் அவர்களே, முருகவேல் அவர்களே, வித்யாசாகர் அவர்களே, கண்ணபிரான் அவர்களே, பிரகதீசன் அவர்களே, பல்வேறு நிலைகளில் தமிழ்நாடு எல்லா விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிட்டு அதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற பல்வேறு விளையாட்டு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, நண்பர்களே, அவையத்து முந்தியிருக்க செய்திருக்கிற என் பெற்றோர் ஜான் சாமுவேல், கமலம் ஜான் சாமுவேல், மறைந்தவருடைய மூத்த அண்ணன்கள் ஆரோக்கியராஜன், கிருபாகரன் என்றும் எனக்கு துணையாக நின்று இப்பணிகளிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்த என் கண்மணி, என் மனைவி கிரே ஜெயந்திராணி, இவர்களை நான் இன்றைக்கு நன்றியோடு நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எதற்கும் ஒரு காலம் உண்டு. அந்த தகுந்த காலத்தில் என்னை இன்றைக்கு இந்த ஆசனத்திலே அமர வைத்து அழகு பார்க்கின்ற என் அற்புத தலைவன், எங்களை எல்லாம் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுகிற போது உள்ளத்தை தொடுவதாக இருந்தது. அதே போன்று தான் நம்முடைய மரிய வில்சன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து வந்த பாதையை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது இன்னமும் தமிழ்நாட்டில் உயிரோட்டம் உள்ள இந்த விளையாட்டு வீரர்கள் ஒரு தெம்போடும் தெளிவோடும் இவர்கள் இருக்கிறார்கள், ஒரு அன்னையாக தந்தையாக என்று தங்களை தேற்றிக் கொள்ளுகிற ஒரு நாளாக இதை நான் கருதுகிறேன். அருமையன் ராஜ்மோகன் சொன்னார், பஞ்சாபிலே ஹாக்கி விளையாட்டினுடைய மெக்கா என்று சொன்னார்கள். இவரெல்லாம் பேசிய பிறகு எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையில் வளர்ந்து வருகிற வளர்ச்சியும் அவர்கள் போடுகிற திட்டங்களும் நிறைவேற்ற போகிற சாதனைகளும் தி மெக்கா ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா இது தமிழ்நாடு என்ற நிலைமை அவர்கள் உருவாக்குவார்கள். அருமை சகோதரர் டிவி சுந்தர் அவர்களுக்கு எந்த காயை எப்படி நகர்த்தினால் எங்கே வெற்றி கிடைக்கும் என்று தெரியும். அப்போ தான் அவரை விஸ்வநாத ஆனந்தன் அவர்களை உருவாக்கின மற்ற விளையாட்டு வீரர்கள்லாம் இன்றைக்கு பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய அத்தனை பேருடைய உயர்வில் அவருக்கு ஒரு பங்களிப்பு நிச்சயமாக இருக்கிறது. இப்போது நான் பார்க்கிறேன், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அழைத்து விட்டார், பக்கத்தில் வைத்துக் கொண்டார். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை பக்கத்தில் வைத்துக் கொண்டார். பள்ளிக்கூடங்களிலிருந்து விளையாட்டு வளர வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூட அமைச்சரை இங்கே பக்கத்தில் வைத்துக் கொண்டார். ரொம்ப சாதுரியசாலி. இனி எல்லா விளையாட்டுகளும் எப்படி வளர வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பது ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். நான் முதல்ல 7வது படிக்கிற போது அம்பத்தூரில் இந்த ஃபுட்பால் தான் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த நேரம். அப்போதெல்லாம் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப அதிகமான மவுஸ் கிடையாது. இப்போ என்னை கொண்டு போய் கோல் கீப்பராக வைத்தார்கள் அண்ணன், பெரிய அண்ணனும் அங்கே இருந்த சேகர், இன்னும் உயிரோடு இருக்கிற ஸ்கை சேகர். நாங்கள் சொல்ல வர அப்போ அந்த கோல் கீப்பர் வரல, நான் போய் நிற்கிறேன்னு சொன்னேன். ஒரு 2-3 நாள் விளையாடி இருப்பேன். ஒரு நாள் விட்டார்கள். நெஞ்சில் எல்லா பிள்ளையும் தாங்குவது போல் நான் இந்த சின்ன வயதில் நெஞ்சில் தாங்க முடியுமா பட்டது. இப்போ 2 நாள் வரவில்லை. அப்போ எல்லாம் வந்து கேட்டாங்கன்னா வலிக்கிறதா, டாக்டர்கிட்ட அழைத்து கொண்டு போவோமா என்று. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்பாலை நான் மறந்து விட்டேன். பின்னாளில் பல்வேறு விளையாட்டுத்துறையை வளர்ப்பதில் ஆர்வத்தோடு உதவிகரமாக இருப்பதில் நம்முடைய அருமை சகோதரர் டிவி சுந்தர் காட்டிய அந்த வேகத்திற்கு
நான் ஈடு கொடுத்து அவர்களோடு பணியாற்ற முடிந்தது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கும் அவருடைய நோபல் பேண்ட் ஆஃப் என்தூசியாஸ்டிக் வாலண்டியர்ஸ் அரவுண்ட் தெம் அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது, சென்னையில் ஏழை எளிய மாணவர்களை, இளைஞர்களை, இளம் சிறார்களை, இளம் பெண்களை விளையாட்டுத்துறை அதிகமாக வளர்த்த பெருமைக்குரியவர் மறைந்த நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜான் அண்ணாச்சி அவர்கள். எக்மோர் விளையாட்டு மைதானத்தில் அவர் செய்த சாதனையைப் போல பல்வேறு நகரங்களிலே பல ஜான்கள் உருவாகி இருந்தால் பல விளையாட்டு இன்னும் வேகமாக வளர்ந்திருக்கும் என்று கூட நான் கருதுவது உண்டு. அடுத்தது, சற்று காலத்திற்கு பிறகு அவரை சார்ந்திருந்து பல போட்டிகளை நடத்துவதிலும் உறுதுணையாக இருப்பது நான் உறுதுணையாக இருந்தேன். அப்புறம் பாக்ஸிங் அசோசியேஷன், அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. மறைந்த மாண்பிற்குரிய சிவந்தி ஆயத்தன் சார் அவர்கள் என்னை அழைத்தார். அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பாக்ஸிங் அசோசியேஷனில், நீங்கள் போய் அதை சால்வ் பண்ண முடியுமா என்று கேட்டார். ஒரு 3/4 மணி நேரத்திற்குள்ளாகவே அதை முடித்து வைத்து விட்டு வந்தேன். என்னை பார்த்து ஆச்சரியமாக கேட்டார், ஸ்மூத்தாக போச்சா என்று கேட்டார். அது முடித்து விட்டு என்னென்ன ஆஃபீஸ் வேலை சென்றாலும் அவர் படித்து காட்டினேன். அப்புறம் சொன்னார், இது முடிவதற்கு 2 நாள் ஆகும் என்று நான் நினைத்தேன், ஆனால் 3/4 மணி நேரத்தில் முடித்து விட்டு வந்து வீட்டிலிருந்து என்னை பாராட்டினார். அவர் ரொம்ப ஆர்வமுள்ளவர். விளையாட்டுத் துறையில் சிவந்தி ஆயத்தன் சார் செய்த அந்த பணிகளையும் நான் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோன்று இந்த செஸ் விளையாட்டில் அதிகமாக என்னை ஈடுபடுத்திய நம்முடைய அருமை நண்பர் டி.வி. சுந்தர் போன்றவர்கள் எனக்கு அறிமுகமான நேரத்தில் தான் மறைந்த பெரியவர் இந்தியன் வங்கியினுடைய தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ணன் சார் விளையாட்டுக்கு செய்தது போல் எந்த வங்கி தலைவரும் செய்திருக்க மாட்டார்கள். அவ்வளோ அருமையான உதவி கொண்ட கரத்தை அவர் நீட்டினார். பலருக்கு வாழ வைத்தார், பலருக்கு உதவிகள் செய்தார். அவரையும் நான் நன்றியோடு நினைக்க கிடையாது. அதே போன்று தான் பொள்ளாச்சி மகாலிங்கம் சார், அதேபோன்று என் சீனிவாசன் சார். எனக்கு கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. என் அண்ணன் கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். விரல் நுனியில் விவரங்கள் எல்லாம் வைத்திருப்பார். என்னை கொண்டு போய் புச்சிபாப் டிராஃபியில் ஆர்கனைசிங் சேர்மனாக போட்டார்கள். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் கமிட்டி சேர்மன் ஃபார் தி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் போட்டார்கள். ஒரு 3 ஆண்டு காலம் அதில் பணியாக டிஐஜி கணேசன் சார் உணர்ந்து அப்போது ஒத்துழைப்பெல்லாம் நல்கினார். அப்போது நான் சொல்லுவேன், இந்த கிரிக்கெட்டுக்காக இவ்வளவு கோடி ரூபாய் செலவழித்து பண்ணுவதில் ஒரு 10% எடுத்து எல்லா விளையாட்டும் கொடுத்தா எல்லா விளையாட்டும் வளருமே என்று நான் அந்த இடத்துல கூட நான் சொன்னது உண்டு. என்றால் அந்த அளவிற்கு எல்லா விளையாட்டுகளும் முறையாக சீராக வளர்க்கப்பட வேண்டும் என்று ஆர்வம் காட்டினேன். ஒரு 80 எம்எல்ஏ ஆனேன். பள்ளிக்கூடம் படிக்கிற போது ஒரு முறை 400 மீட்டர் தொடர் ஓட்ட பகுதியில் ஓடுகிற போது நான் 3வது இடத்திலிருந்து சரியாக கொண்டு போய் 4வது இடத்திலே அதை ஒப்படைத்து விட்டு வெற்றி பெற வேண்டிய நேரம் 2வதாக ஓடி வந்தவர் அதை தவற விட்டு விட்டார். திரும்பி எடுத்துக்கொண்டு வந்து என்னை கொடுத்தார். அப்போது நான் பரிசு பெற முடியவில்லை. அப்புறம் எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொன்ன பத்மநாபன் சார்கிட்ட, சார் இப்போ விட்டுருங்க, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த தொடர் ஓட்ட போட்டியில் நான் பரிசு வாங்குவேன் என்று சொன்னேன். இது சொல்லி முடித்து கல்லூரியெலாம் படித்து விட்டு வெளியே வந்து விட்டேன். நம்முடைய ஆதவ் சாருக்கும் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் ஒரு கோரிக்கை மாண்பை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று, அப்போதெல்லாம் எம்எல்ஏஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் நடக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கிடையான விளையாட்டு போட்டி, அதில் இந்த தொடர் ஓட்ட போட்டியை வைத்தார்கள். அந்த தொடர் ஓட்ட போட்டியில் நான் 2ஆம் பரிசை பெறுகிற போது புரட்சித் தலைவர் கையாலே அந்த பரிசை பெறுகிற போது நான் நினைத்தது, பள்ளிக்கூடத்தில் என்றாவது ஒரு நாள் பரிசு வாங்குவேன் என்று சொன்ன இந்த தொடர் ஓட்ட போட்டியில். ஆனால் அப்போல்லாம் எம்எல்ஏக்கள் எப்படி ஓடி இருப்பார் நீ கனவு மனசில் வைத்துக் கொள்ளுங்க. பிற்பாடு அதே போன்று தான் நம்முடைய செஸ் அசோசியேஷனில் ஒரு மிக சிரமமான நேரத்திற்கு நம்முடைய கோபாலகிருஷ்ணன் சார் ஆளான போது அதை சரியாக தீர்த்து வைக்கிற வாய்ப்பையும் இறைவன் எனக்கு அளித்தார். இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் 2 விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். நேர்மையான, வெளிப்படையான, டிரான்ஸ்பரண்ட், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருக்க வேண்டும் என்று சொன்னதில் உறுதியாக நிற்கிற ஒரு முதலமைச்சருக்கு பொதுமக்களுடைய ஆதரவு பெருகி கொண்டே போகிறது. இது போன்ற அரசாங்கத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்கிற செய்திகள்லாம் இந்த 1 மாத காலத்திற்குள்ளாகவே வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதிலும் இளைஞர்களை பாதுகாப்பதும் இளம் பெண்களை பாதுகாப்பதும் அவர் இருக்கிற அக்கறை தான். நேற்று கூட நடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். சிங்கப்பெண்ணே வருகை என்று உங்களை எல்லாம் வரவேற்று பாதுகாக்கிற ஒரு தாயாக, தகப்பனாக இருக்கிற ஒரு முதலமைச்சரை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். நம்முடைய அன்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுகிற போது நான் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் எந்திரிக்கும் போது கேட்டார், அண்ணா நீங்கள் என்ன ஹைட்டுன்னு கேட்டேன். என்ன விஷயம்னு கேட்டார். என்ன உயரம் என்று சொன்னார். உயரத்தை உடலின் அளவுக்காக நான் கேட்கவில்லை. இன்னும் உயரத்திற்கு அவர் பொது வாழ்க்கையில் பெற வேண்டும், சிறப்புகளை பெற வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நானும் ஒருவன். ஏனென்றால்
மற்றவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து தூக்கி விடுகிற நம்முடைய முதல்வரின் கரங்களைப் போல் இன்னொரு கரமாக இருக்கிறதை பார்த்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் தான் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு பழசையெல்லாம் மறந்து விடுவார்கள். நான் இப்படி நான் அப்படி என்று சொல்லுவார்கள். ஜேபிஆர் குடும்பத்தினுடைய மருமகனாக அவர் வந்த காலத்துக்கு முன்னாலே என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக சொல்லி, நான் பட்ட கஷ்டங்களை இனி தமிழ்நாட்டு மக்கள் படக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைச்சரை இந்த அரசு இன்றாக்கி பெற்றிருக்கிறது. அதே போன்று தான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நல்ல அறிவிப்புகளை எல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் வருகிற போது பார்ப்பீர்கள். ஒவ்வொரு துறையும் மணியான திட்டங்களை, நிலையான திட்டங்களை, மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு திட்டங்களை, மக்களை சிரமப்படுத்தாத திட்டங்களை எல்லாம் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டுத்துறைக்கு பல பேர் அந்த காலத்தில் உதவி செய்தார்கள். ரொம்ப சிரமமான காலத்தையெல்லாம் டிவி சுந்தர் மற்றவர்களும் தாங்கி கொண்டே தான் வந்தார்கள். ஒரு ஸ்பான்சர் கிடைப்பதால் ரொம்ப சிரமமான நேரம். அந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த வேலம்மாள் பள்ளிக்கூடம், அதே போன்று ஆர்எம்கே திரு ஆர்எஸ் முனிரத்னம், நம்முடைய ஐஸ்வரி கணேஷ் சார், அதே போன்று நம்முடைய சாய் பிரகாஷ், சாய் இன்ஜினியரிங் காலேஜ், இவர்களெல்லாம் செய்த உதவிகளை நான் மறக்க முடியாது. எப்போது இவர்களுக்கு உதவி என்று கேட்டாலும் உதவுகின்ற கரங்களோடு ஓடோடி வந்த அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை எனக்கு தெரிவிக்கிற ஒரு பாராட்டாக நான் கருதவில்லை. நான் நன்றி சொல்ல வேண்டிய இடமாக இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த பல்வேறு விளையாட்டுகளிலும் நான் ஈடுபட வேண்டும் எனக்கு ஆர்வத்தை ஊட்டியுள்ளார். இவர் 2 பேரும் பிளேயர்ஸ். நான் கேட்ட நாமக்கல்லில் நான் விளையாடினேன் என்று அண்ணன் ஆதவாஜனா சொன்னார். அவர் வந்து உட்கார்ந்து கொண்டு நான் கேட்டேன், மரிய வில்சன் சார், அப்போ அந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றது என்று கேட்டேன். ஏன்னு சொன்னால் 2 பேருக்கும் அந்த விளையாட்டில் இருக்கிற அந்த ஆர்வம் இருக்கிறதே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களும் ஒரு ரோல் மாடலாக யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆதவர்ஜனாவை, மரிய வில்சனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாழ்க்கை தான் கடந்து வந்திருக்கிற பாதை. அந்த பாதை ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஏன்னா தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் 2 பேருக்கும் பரிபூர்ணமாக இறை ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அதே போல் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் என்னை போன்று பிறந்து வளர்ந்து ஆளாகி இன்றைக்கு எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், எங்கேயாவது கொண்டு வந்து நம் மக்களை நிறுத்த வேண்டும் என்று திரு ராஜ்மோகன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொள்கிற அந்த முயற்சிகளை நான் நன்கு அறிவேன். அவையும் வெற்றி பெற வேண்டும். தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்திய நாடு வியப்பாலை விழிகளை உயர்த்தி இப்படியும் ஒரு முதலமைச்சரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதனைகளை புரிவதற்கு தன்னை தயாராகி கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகி நிற்க வேண்டும். உங்கள் வேண்டுதல்களை அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி விளையாட்டுத்துறைக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறதுன்னு நாம் எல்லாம் கவலைப்பட்டிருப்போம். இது எப்படி வரும், அது எப்படி வரும் என்றெல்லாம் கவலைப்பட்டிருப்போம். வி ஹீவ் அ சை ஆஃப் ரிலீஃப் சார். மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்களே, மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, வி ஹீவ் அ சை ஆஃப் ரிலீஃப். இனி விளையாட்டுத்துறை பாதுகாப்பாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, எந்த சிபாரசும் இல்லாமல் இருக்கிறது. நல்லவன் வல்லவன் வெற்றி பெற முடியும் என்கின்ற அந்த நிலையில் இந்த விளையாட்டுத்துறை இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் நான் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்து வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.